இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பிரியாணிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 15 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே புதினா கொத்தமல்லி சுண்டலுக்காக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதை இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் இதிலே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், கைப்பிடி புதினா கொத்தமல்லி இந்த வெங்காயத்துலேயே நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போது இதில் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது தக்காளி பிரியாணிக்கு கலருக்கு இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மிளகாத்தூள் போட்டதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு வாசனை வரவளுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக வதக்குறோமோ டைம் கொடுத்து வதக்குங்க. அப்போ தான் அப்படியே பிரியாணி சுவையில் வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. அடுப்பு இப்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது பெரிய தக்காளியாக 3 சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் இதில் லெமன் சேர்க்கல, ஒன்லி தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு லெமன் தேவைன்னா ஹாஃப் லெமன் புளிச்சிக்கோங்க. தக்காளியோடைய புளிப்பு இதுக்கு போதுமானது. உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 1.25 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ண நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதையும் அரிசி போட்டுடலாம், மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். அந்த பக்கம்னா தோசைக்கல்லை சிம்மில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கிற ஒரு 5 நிமிஷமாக ஓப்பன் பண்ணால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ எடுத்து இந்த பாத்திரத்தை நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு சிம்லேயே இருக்கட்டும், மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி பாருங்கள். 15 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சா. தண்ணி இழுத்து இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.